ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம கீழ்ப்படி அமீன் பிள்ளைகள். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இவ்வுலக வழக்கத்தைப்படி வாழ்ந்தான். அதாவது என்னன்னா, ஆவி சொல்றதுபடி நம்ம வாழலை. ஏன்னா ஆவிதான் தேவனுடைய கனெக்ஷன் இல்லையே. தேவனுக்கும் மனுஷனுக்கும் கனெக்ஷன் கட்டாயி போய் கிடக்குது. அப்போ மனசு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆவி டெட் நிலையில் கிடைக்குது, தேவனோட இணைப்பு இல்லாமல் கிடக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக்கா சரீரமும் மனசும் சரீரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவ்வுலகம் எதை பார்க்குதோ, இந்த கண்கள் வழியாக, இந்த காதுகள் வழியாக எதை உணர்றானோ அதை கேட்டு தீர்மானிக்கதான் மாறிட்டான். ஐம்புலன்கள் வேற ஒன்றும் இல்லை, ஐம்புலன்களை சார்ந்து வாழ்கிறவனா மாறிட்டான். அப்போ நான் சொல்றேன், உலக வழக்கம் என்றால் என்ன? ஐம்புலன்களை சார்ந்து வாழ்வதுன்ற அர்த்தம். அப்போ இந்த ஐம்புலன்களை கண்ட்ரோல் பண்ணது யாரு? ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய பிசாசானவன். நம்முடைய ஐம்புலன்களை கண்ட்ரோல் பண்ணி எதை பிடிச்சான்? மனசை பிடிச்சான். மனசை பிடிச்சு ஆவியை பிடிச்சான். ஆவியை பிடிச்சோடனே ஆவி தேவனோட்டு கட்டாயிருச்சு. ஏவாளுக்கு அதான் நடந்துச்சு. ஏவாளுக்கு என்ன நடந்துச்சு? டைரக்ட் ஆவியில கை வச்சானா கை வைக்க முடியாது. ஆத்மாவில் கை வச்சானா ஆத்மாவில் கை வைக்க முடியாது. ஆனா பிசாசுக்கு எது தெரியும் அப்படின்னா, சரீரத்தின் வழியாக ஆத்மாவை தொட்டு ஆவியை தேவனோட்டு பிரிக்கதான் பிசாசின் தந்திரம். டியர் பிலீவர்ஸ், சர்ச்சுக்கு நான் பேசுறேன், உங்களுக்கு தான் பேசுறேன். பிசாசு நேரடியாக உங்களுடைய ஆவியை தொட முடியாது. ஆனால் அவன் எதை வழியாக உள்ள வருகிறான்? சத்தமா சொல்லுங்க. சரீரம், ஆத்மா, ஆவி. ஆகியதான் சரீரம் ராஜாவுக்கு கீழ்பட்டிருக்கணும். ராஜா என்றால் இப்போ கவனிங்க, இப்போ இந்த சரீரம் என்பது ஒரு அடிமையை போல, ஆவி என்றது ராஜாவை போல. இந்த சரீரம் ராஜா சொல்றதான் கேட்கணும், அடிமை ராஜா சொல்றதான் கேட்கணும். அடிமைக்கு சுய விருப்பம் கிடையாது, அடிமைக்கு சுய சித்தம் கிடையாது. இவன் இஷ்டத்துக்கு போவேன் இஷ்டத்துக்கு போவேன் சொல்ல முடியாது. ஏன்னா இது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குது? ராஜா யாரு? அந்த ஆவிதான். நீங்க சரீரம் அல்ல, நீங்க ஆவிதான். நீங்க உங்க பேர் எதுக்கு? ஆவிதான் பேரு. இப்போ இந்த ஆவி மனுஷன் எதை கண்ட்ரோல் பண்ணணும்? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி மனுஷன் பாவம் செய்த பொழுது நடந்தது என்ன அப்படின்னா, ஆவி தேவனை விட்டு பிரிஞ்சதுனால இந்த ஆவி ஆளுகை செய்ய வேண்டிய இடத்துல சாத்தான் ஆளுகை செய்யறவன மாறிட்டான். இந்த ஒவ்வொரு மனுஷனுடைய ஆவியிலே இவ்வுலக வழக்கத்தின்படி ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும், அப்போ ஆவியில ஆகாயத்து அதிகார பிரபு குடி கொண்டு வந்துட்டான். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் இல்லையா? பூமிக்கு வந்து அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. நம்ம எடுத்து கவனிச்சல, பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். இப்போ இந்த ஆவியில் இருக்கிற பொல்லாத ஆவிகளை, அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லாருடைய ஆவிலையும் பொல்லாத ஆவி, ஆகாயத்து அதிகார பிரபு பிசாசான குடி கொண்டிருந்தான். வெளியே யாருக்குமே தெரியாது. உள்ள இருக்கிற அந்த அசுத்தாவிய, உள்ள இருக்கிற அந்த பொல்லாதாவிய யாருக்குமே தெரியாது. ஒரு முறை இயேசு கிறிஸ்து சமாரியாவுக்கு ஊழியத்துக்கு போறாரு. போகிற வழியில சமாரியா மக்கள் எங்க ஊருக்குள்ள வரக்கூடாதுன்ட்டு இயேசுவை தடுத்துட்டாங்க. நீங்க எப்படி ஊருக்குள்ள வர போச்சு? உங்களுக்கு எங்களுக்கு ஜாதி பிரச்சனை இருக்குதே. ஆமா, உருண்டு அந்த நாட்டில் இருக்கு பாருங்க. யூதர்கள் எங்க வரக்கூடாது? சமாரியாக்குள்ள வர ஜாதி பிரச்சனை. கேஸ்டிசம் அன்னைக்கு ரொம்ப தலைவிரிச்சு ஆடின நாட்கள் பாருங்க, இன்னைக்கு இருக்குது நம்ம தேசத்துலையும். உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னோன்னே சீசர்களுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. என் தலைவர் எப்படி நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல போச்சு? நான் அப்படிதான் வருவேன், அப்படியே எங்கள் தலைவரை கூட்டு வருவோம் அப்படின்ட்டு வம்புழுக்கிறாங்க. யாரு? யூதர்கள். அப்போ ஏசு பெர்மிஷன் கேட்குறாங்க. ஆண்டவரை நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்க, எலியாவை போல வானத்துல அக்கினி அனுப்பிச்சிருவானுங்க இறைக்கு ஒரே போது. இவனுக்கு அது ஏற்கனவே பகை, ஏற்கனவே முன்பகை இருக்குது, வாய்ப்பு தான் கிடைச்சிருச்சு. இப்போ முன்பகை வச்சு சொல்றான், அழிச்சிருவோம் அந்த சமாரியாக்களை வேண்டாம் ஆண்டவரே, கீழ் ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதின்னு சொல்லி அழிக்க ட்ரை பண்றான். ஏசு என்ன சொன்னாரு? வா சூப்பர்டா, இவர் எனக்காக இவ்வளவு வைராக்கியம் பாராட்டியிருக்கீங்களே அப்படின்னு சொன்னாரா? வாட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட்ன்றார். உனக்குள்ள என்ன ஆவி இருக்குது? ஆனா வெளியே பரிசுத்தவான், ஆனா உள்ள. அப்போ அந்த ஒரு டெஸ்டிங் டைம் இருக்கு, அப்போதான் தெரியும் நம்ம எந்த கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட்னு தெரியும். இப்போ
இந்த இடத்துல பரிசுத்தவான்கள் தான், பரிசுத்தவான்கள் மேல பரிசுத்தவான்கள் தான். இப்ப நீங்க ஆமென் சொல்லணும் இல்ல? பரிசுத்தவான் தானே? அதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? சொல்லுங்க, சந்தேகம் தான் சொல்லுங்க. நான் வேதத்துல எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ரோமர் 1வது அதிகாரம், 1 எடுக்க வேண்டாம், 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம், 2 கொரிந்தியர், எபேசியர், கொலோசையர், எல்லா நிருபங்கள்லையும் ஒரு 3 வசனம் மட்டும் படிச்சிங்க. 3 வசனத்துல இந்த வார்த்தையை கண்டிப்பா பவுல் எழுதியிருப்பாரு. பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறேன். யாருக்கு எழுதுகிறேன்? சபையில் இருக்கிற பாவிகளுக்கு எழுதுகிறேன்னு சொல்லல. யாருக்கு? அவர் சபையில் இருக்கிற அத்தனை பேர் யார் தான்? ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்முடைய ஆவியிலே பிசாசின் கிரியைகள் இருந்தது. அது ஆத்மாவையும் பாதிச்சு, சரீரத்தையும் பாதிச்சு, நம்முடைய வேலை எல்லாத்தையும் பாதிச்சிருச்சு. இப்ப ரட்சிக்கப்பட்டாச்சு, நம்முடைய ஆவி மீட்கப்பட்டாச்சு, தேவனோடு இணைக்கப்பட்டாச்சு. ஆனா இன்னும் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படல. இப்போ ஆத்மாவை கர்த்தர் செய்யறாரு, உயிர்ப்பித்துக்கிட்டே இருக்கிறாரு. எப்படி வாசிங்க? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? அவர்கள் எல்லாரும், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாமிச இச்சைகளின்படி நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து. எப்படிங்க? மாம்சமும் மனசும், மாம்சமும் கிடையாது, மாமிசமும் மனசும் விரும்பினதை ஆவி செய்தது. ஆவியை யார் கண்ட்ரோல் பண்ணது? பிசாசு. எப்படி? மாமிசத்துல கை வச்சான், மனசுல கை வச்சான், ஆவியை வச்சு செய்ய வச்சான். இந்த வழியை மட்டும் கரெக்டா வச்சுக்கோங்க. விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த இடத்துல தான் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். பரிசுத்தாவின் சொல்றாரு, இந்த மாமிசம் விரும்பினத மனசை செய்ய விட்டுறாத, இந்த மாமிசம் சொல்றதபடி செய்யாத, ஐம்புலன்களை சார்ந்து வாழ்ந்துராத. உனக்கு நான் இருக்கிறேன். இப்ப மாத்தி, அப்ப விழுந்து போன மனசனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்னா, மாமிசம் ஃபர்ஸ்ட், 2வது மனசு, 3வது ஆவி. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரக்சர் வேற. ஆவி, ஆத்மா. இந்த இதுதான் ரட்சிக்கப்பட்ட பொழுது நமக்குள்ள இருக்கிற உள்ளான மனசுடைய ஸ்ட்ரக்சர். ஆவிதான். ஏன்னா ஆவி யாரோடு இணைக்கப்பட்டிருக்குது? கரங்களை வச்சு, என்னுடைய ஆவி தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடினால் நான் தேவனுடைய பிள்ளை. இப்போ ஆவி சொல்றத யாரு கேட்கணும்? ஆத்துமா கேட்கணும், மனசு கேட்கணும். மனசு சொல்றத எது செய்யணும்? எது? ஆனா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர் மாறி போச்சு. ஆதாம் பாவம் செய்த பொழுது இந்த ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு. எந்த ஸ்ட்ரக்சர்? ஆவி, ஆத்மா. சரி, இதான் தேவ சாயல், தேவனுடைய ரூபம், இப்படிதான் இருக்கணும் உண்டாக்குனாரு. என்னைக்கு மனுஷன் பாவம் செய்தானோ அன்றைக்கு ஆவி அடிமையாகி சரீரம் ராஜாவாக மாறினால ஆத்மா யார் சொல்றத கேட்டுருச்சு? சரீரம் சொல்றத கேட்டுருச்சு. இப்போ நீங்க ஆவி சொல்றதுபடி கேட்கறீங்களா அல்லது சரீரம் சொல்றதுபடி கேட்கறீங்களா? அப்படின்னா ரெண்டுமே இருக்குது விசுவாச பிள்ளைகளுக்குள்ள. இதான் பிரச்சனையே. ரெண்டுமே இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில ஆவியில் ஆராதிக்கிறோம். திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆவில ஆராதிச்சு போய் முடிச்சிடுறோம். சரீரத்தில் போய் முடிச்சு வரும்பொழுதே சோர்ந்து போய் வரும். இன்னைக்கு இந்த தப்பு பண்ணிக்க கூடாதுல்ல, அன்னைக்கு அப்படி பேசிக்க கூடாதுல்ல, ஆண்டோட மன்னிப்பு மட்டும் கேட்டுருவோம். வந்துருங்க உள்ள. உங்களை யார் நான் இது கண்டிக்கிறது கிடையாது. நான் சொல்றது வந்து புரியுதுங்க. இப்ப கவனிங்க. இப்ப இன்னொரு நல்ல செய்தி. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி மாமிசம் மனசு விரும்பினத யார் செய்தது? ஆவி. சொல்லுங்க, ஆவி. இது தப்பான ஆர்டர். இப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, அந்த வார்த்தை பாருங்க, சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய். அந்த வார்த்தையை படிங்க, சுபாவம். கேள்விப்பட்டீங்களா அந்த வார்த்தையை? அவங்க சுபாவம் அப்படிதான் சார், அவங்க நேச்சர் அப்படிதான் சார். சரின்னு சொல்றத மனசு கேட்டது நேச்சரா போச்சு. பட் காட்ஸ் நேச்சர் எப்படியா? காட்ஸ் நேச்சர் எப்படி? ஆவி சொல்றத சரீரம் கேட்கறது தான் காட்ஸ் நேச்சர். ஆனா என்னைக்கு மனுஷன் பாவம் செய்தானோ, எது சரீரம் சொல்றத மனசு கேக்குது. அங்க கண்ணு பார்த்தனே இச்சிக்குது, கண்ணு பார்த்தோன்னே இச்சிக்குது.
இந்த ஐம்புலன்கள், உணர்ச்சி கிளுகிளுப்பா இருந்தா அப்படியே ரொம்ப மனசு எப்படி இருக்குது? ஒன்றும் இல்லைங்க, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க, ஒன்று சொல்லுங்க, இப்போதாங்க மனசுக்கு கொஞ்சம் அப்படியே இதமா இருக்கு. இந்த மனசுக்கு இதமா எப்படி போச்சுங்க? டேஸ்ட், உணர்ச்சி, தப்பு இல்லை. பட் என்ன சொல்றேன், ஸ்ட்ரக்சர் சொல்றேன் நான். சில பாவத்தின் உணர்வுகள் சரீரத்தின் வழியாக தான் எங்க போகுது? ஆத்மா வழியாக தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு, ஆவியை விட்டு தேவனை விட்டு பிரிச்சிருது. கவனம் பாருங்கன்றேன். இப்ப அடுத்த வசனம் பாருங்க. தேவனோ, கைகளை சொல்லுங்க, தேவனோ, சொல்லுங்க, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினால் அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த என்னை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். இப்ப ரட்சிக்கப்பட்டாச்சா? நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க தானா? இப்ப கேள்வி என்னன்னா, எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறாரோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். எவர்கள் கிறிஸ்தவர்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அல்லது எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறாரோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ரெண்டுல எது சரி? கிறிஸ்தவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். மேபி நீங்க கிறிஸ்தவ பேரா வேணா வச்சுக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், நல்ல கோயிலுக்கு போலாம், சர்ச்சுக்கு. பட் அது இல்ல ஐடென்டிபிகேஷன். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய பிள்ளைகள்.